ஹாய், ஃபேட் லாஸ்க்கும் வெயிட் லாஸ்க்கும் என்ன வித்தியாசம் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெயிட் லாஸ்னால் போன் லாஸ், மசில் லாஸ், வாட்டர் லாஸ், ஃபுட் இன்டேக் லாஸ் ஆகிறது, இதை தான் நம்ம வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறோம். ஃபேட் லாஸ்னால் ஃபேட் மட்டும் லாஸ் ஆகிறது தான் நம்ம ஃபேட் லாஸ்ன்னு சொல்கிறோம். அதை தாண்டி மசில் மாஸையும் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ஃபேட் லாஸ்ன்னு சொல்கிறோம். வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கலோரி சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆகும், அதுவும் வாட்டர் லாஸாக ஆகும். அது கொஞ்ச நாளில் திரும்ப ரீகெயின் ஆகும். ஏன்னா அது டெம்பரவரியான வெயிட் லாஸ் தான். வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா நம்ம மெட்டபாலிசத்தை பாதிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த்து வீக் ஆகிரும், ஃபிட்டாக இருக்க மாட்டோம். அதுவே ஃபேட் லாஸில் பார்த்திங்கன்னா ஃபேட்டை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவோம், ஃபேட் லாஸ் மட்டும்தான் பண்ணுவோம். ஃபேட் லாஸில் பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அது கீழே சாப்பிடுவோம். இப்படி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா நம்ம ஃபேட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இப்படி தான் ஃபேட் லாஸ் ஸ்டார்ட் ஆகும். வெயிட் லாஸில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியான கலோரி சாப்பிட்றதுனால நம்ம மசில் லாஸ் ஆகும். ஸோ ஃபேட் லாஸில் பார்த்திங்கன்னா நம்ம மசில் மெயின்டைன் பண்ணுவோம். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம பாடி காம்போசிஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். பாடி காம்போசிஷன்னா ஃபேட் ரேஷியோ, மசில் மாஸ் ரேஷியோ, இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை கண்டுபிடிக்கணும். அதுக்கு TDEE கால்குலேட்டர்ஸ் ஆன்லைனில் நிறையா இருக்குது. அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி நம்ம எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கணும். வாரத்தில் அட்லீஸ்ட் 3 தடவையாச்சும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் மசில் மாஸ் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 200 to 500 கேலரிஸ் மட்டும் கட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் உங்களோட TDE பார்த்தீங்கன்னா 2500 கேலரிஸ்னால் நீங்கள் 2300 ஆர் 2000 கேலரிஸ் ட்ரை பண்ணலாம். போதுமான ப்ரோட்டீன் எடுங்க. 1 கிராம் பெர் கேஜி பாடி வெயிட்டுக்கு எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 70 kg இருந்தீங்கன்னா 70 கிராம் ப்ரோட்டீனாச்சும் எடுக்க பாருங்கள். ரிமைனிங் கேலரிஸை ஃபேட்ஸையும் கார்ப்ஸையும் வச்சு ஃபில் பண்ண பாருங்கள். எப்படி உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகிருக்கு, மசில் லாஸ் ஆகலைன்னு கண்டுபிடிக்கிறதுனா ஃபோட்டோ கம்பேரிசன், மெஷர்மெண்ட், டிஷர்ட்டை போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அது எந்த அளவுக்கு ஃபிட் ஆயிருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் தான் மசில் மாஸ் மெயின்டைன் ஆயிருக்கா, ஃபேட் எந்த அளவுக்கு லாஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸா ஸ்கேனை யூஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ். ஸோ இதெல்லாம் தான் ஃபேட் லாஸ்க்கும் வெயிட் லாஸ்க்கும் கூடிய வித்தியாசங்கள். ஸோ ஃபேட் லாஸ்க்கு ஏம் பண்ணுங்கள், வெயிட் லாஸ்க்கு ஏம் பண்ணாங்க. ரொம்ப அக்ரெசிவாக கேலரிஸை கட் பண்ணாங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.